السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد
الميعاد إنك لا تخلف الميعاد صدق الله العظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை அல்லாஹ் பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய நேசர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அவுலியாக்களை மதிக்கக்கூடிய கூட்டத்திலே நம்மை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சபையிலே நம்மை ஒன்று திரட்டினான். இங்கு பேசப்படக்கூடிய விஷயங்களை நம்முடைய ஈருலகத்திற்கும் பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. அதன்படி வாழக்கூடியவர்களாக நம்மையும் நம் சந்ததியினரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அன்புமிக்க பெரியோர்களே, நாம் வாழ்க்கையில காலையிலிருந்து மாலை வரை நம்மிலே என்னென்ன சொற்கள் எல்லாம் நம் வாயிலிருந்து வெளியே வருகிறதோ அவற்றையெல்லாம் கணக்கிட்டு அளவிட்டு ஆராய்ந்து செலவு செய்ய கடமைப்பட்டது. நம்ம ஜோப்பில் காசு இருக்குதுன்னு சொன்னால் அந்த காசை எடுத்து இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணுறதில்ல. ஜோப்புக்குள்ளே காசு வச்சுருக்குறோம். காலையில் 500 ரூபா, வெளியே போகும்போது ஒரு 5000 ரூபா எடுத்து ஜோப்புக்குள்ளே வச்சோம். நான் சாயந்தரம் வரும்போது எவ்வளோ நம்மள்கிட்ட குறைஞ்சிருச்சுன்னு பார்க்குறோம். கண்ட இடத்துலையும் எடுத்து நம்ம விடுறதில்லை. சாயந்தரம் வந்து 1000 ரூபா தான் இருக்குது. 4000 ரூபா எங்கே போச்சு? இன்றைக்கி கரண்ட்டு பில்லு கட்டணும், காய்கறிக்கு இவ்வளோ ஆச்சு, சரி நம்ம அந்த மளிகை கடைக்கு இவ்வளோ கொடுத்தோம், கணக்கு போடுறோம். முசாஃபருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தோம், எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டு சரி 4000 ரூபா என்று நம்ம எப்படி பார்க்கிறோம், கணக்கிட்டு கொள்கிறோம். கணக்கு இல்லாமல் செலவு பண்ணுறதில்லை. ஒரு மாதம் வருமானம் வருது 20000 ரூபா, இஷ்டத்துக்கு விட்டோம்னு சொன்னால் 10 நாளில் காசு காலி ஆயிடும். அதை எண்ணி செலவிட்டு ஒரு மாதம் வரை முழுமையாக அதை வைத்திருக்க வேண்டும். அடுத்த மாதம் 1ஆம் தேதி தான் மறுபடியும் காசு கொடுப்பாங்க, சம்பளம் வரும். அதை நாம் கணக்கிட்டு சரி பண்ணுகிறோம். ஜோப்பு இருக்கிற காசை எடுத்து வெளியே விடும் பொழுது கணக்கிடுகிறோம். கல்லாவில் இருக்கிற பணத்தை எடுத்து வெளியே விடும்போது கணக்கிடுகிறோம். நம்ம கல்விலிருந்து வார்த்தைகள் வெளியே வருகிறது, அது கணக்கில்லாமல் நம்ம கொடுத்துட்டோம். இன்னைக்கு காலையிலேருந்து எத்தனை வார்த்தை நம்ம பேசணும், கணக்கு சொல்ல முடியுமா யாரும்? என்னமோ அது கணக்கே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி வச்சுட்டு இருக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான், எழுதி வைத்து கொண்டு இருக்கிறான் அல்லாஹ் தஆலா.
இலவசமாக தானே பேசுகிறோம், பேச்சுக்கு என்ன காசு? இந்த காலையிலேருந்து மாலை வரை இஷ்டத்துக்கு பேசுகிறோம். மணிக்கணக்காக யாரிடத்திலும் ஒரு வார்த்தைகளை பேசுகிறோம். இருக்கிற யாராவது வாய் பேச தெரிந்தவர்கள் யாராவது சொல்லுங்க, காலையிலிருந்து இதுவரை மாலை வரை எவ்வளவு பேச்சு நான் பேசியிருப்பேன், எத்தனை வார்த்தைகள் எண்ணி கணக்கு வச்சிருக்கிறோமா? எண்ணி பேசியிருக்கிறோமா? இல்லை. நண்பர்களே, மா எல்ஃபிது மின் கவுலின், நீ ஒரே ஒரு வார்த்தை கூட உன் வாயிலிருந்து நீ உதிரிப்பதில்லை. இல்லா லதைஹி ரகீபுன் அதீது, ரகீபும் அதீதும் அதை எழுதி தவிர, அதை பாதுகாத்து வைத்தே தவிரன்ட்டான். ஒவ்வொரு சொல்லையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எழுதி வைக்கிறான், அதை பாதுகாக்கிறான். ஒவ்வொரு வார்த்தையும் பாதுகாக்கப்படுகிறது. உன் வாயிலிருந்து உதிரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கேள்வி கேட்பான். ஒவ்வொரு லஃப்ஸுக்கும். ஹதீஸில் வருகிறது, பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் சில நேரங்களிலே சில வார்த்தைகளை அள்ளி வீசி விடுகிறான். அதன் பலன் பற்றி அவன் யோசிப்பதில்லை. அந்த வார்த்தையுடைய வசன் என்ன, அந்த வார்த்தையுடைய வலிமை என்ன என்பதை பற்றி அவன் யோசிப்பதில்லை. லா யுபாலி அலி, அதை பொருட்படுத்துறது கூட இல்லை, சாதாரண வார்த்தைன்னு நினைச்சுக்கிறான். ஆனால் அதன் காரணமாக அவனுடைய தரஜாக்களை அல்லாஹ்வுல எங்கேயோ மேலே கொண்டு போயிடுறான். வார்த்தை சின்னதான், அதனால் ஏற்படக்கூடிய விளைவு ரொம்ப பெருசு. அல்லாஹ்வுல அதன் காரணமாக அவனை அந்தஸ்து எங்கேயோ கொண்டு போயிடுறான். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் அப்து, ஒரு அடியான், ல யதகல்லமு பில் கலிமதி, ஒரு வார்த்தையை பேசுறான், மின் ரிதுவானில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருப்தியில் இருந்தும் ஒரு வார்த்தை அது. அவன் அதை பெருசா பொருட்படுத்தல, சின்னதா நினைச்சுக்கிட்டான். ஆனா இந்த அல்லாஹ் அது ரொம்ப பாரமான விஷயம். லா யுல்கி லஹா பாலன், அதை அவன் பெருசாவே நினைச்சுக்கல, சாதாரண ஒரு விஷயம் போயிட்டான். யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத், அதன் காரணமாக இவனுடைய தரஜாத்துகளையே அல்லாஹ் மேல கொண்டு போயிடுவான். இவன் பட்டி நரகவாதிகள் பட்டியிலிருந்து அல்லாஹ் மாத்தி சொர்க்கவாசி பட்டி சேர்த்துறான். சின்னதொரு வார்த்தை, சின்னதொரு வார்த்தை, அதன் காரணமாக அல்லாஹ் இவனை மேல கொண்டு போயிடுறான். அல்லாஹு அக்பர். வ இன்னல் அப்த, இன்னொரு அடியான், யதகல்லமு பில் கலிமத்தி மின் சகத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வருத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய சில வார்த்தைகளை பேசிடுறான். லா யுல்கி லஹா பாலன், அதை அவன் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா சாதாரண இது ஒரு சின்ன பேச்சு தானே, இது என்ன 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 ஆயிரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டான். யஹ்வி பிஹா ஃபி ஜஹன்னம், அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக நரகிலே முகம் கூப்புற தள்ளப்படுவான். ஒரு சின்ன வார்த்தை தானே நினச்சிக்கணும். இப்போ காலையிலேருந்து நம்ம பேசுகிற வார்த்தை அல்லாஹு அக்பர், நாம் பொருட்படுத்துறது இல்லை. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. இன்னொரு ரிவாயத்தில் ஃபீ ரிவாயத்தில் லஹுமா, புகாரி முஸ்லிமுடைய இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, யஹ்வி பிஹா ஃபின்னார், நரகிலே முகம் குப்புற விடுவான். அபஅத மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் என்ன இடைவெளி இருக்கிறதோ அவ்வளவு ஆழமாக அவன் நரகிலே முகம் குப்புற தள்ளப்படுவான். என்ன வார்த்தை நம்மள வாயிலிருந்து வருதுன்னு நம்ம யோசிக்கிறோமா? இது காலையில் எழுந்திரிச்சுன்னு சுப்ஹான் அல்லாஹ்னு சொன்னீங்க, சின்ன வார்த்தை நினைச்சிங்களா? அதேவா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பொருத்தமான வார்த்தை. உங்க வாயிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் வந்துருச்சு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சொல்லுங்க. சின்ன வார்த்தை, இது பெரிய வார்த்தையா? ஒரு மிகச்சிறிய ஒரு வார்த்தை. ஜி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சொல்ல கஷ்டமா இருக்கா? மனப்பாடம் பண்ணுமா? 10th சம்மரி மனப்பாடம் பண்ணுமா? +2 இங்கிலீஷ் பாடத்தில் கவிதைகளை மனப்பாடம் பண்ணுற மாதிரி உட்காந்து ராவா போல அர்த்தம் தெரிஞ்சு தெரியாமல் உளுந்து மனப்பாடம் பண்ணுறோமா? இல்லவே தேவை. 10th பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி +2 பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டேன். இன்ன வரைக்கும் அந்த இங்கிலீஷ் போயமுக்கு அர்த்தம் தெரியாது. ஓட்ஸ்வர்த்துடைய கவிதைகள், ஷேக்ஸ்பியர் அர்த்தம் இன்ன வரைக்கும் அர்த்தம்லாம் தெரியாது. அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறான்ட்டாங்க டீச்சர். எழுதியாச்சு, யாருக்கு அர்த்தம் தெரியுது? திருக்குறளுக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. எழுதி பாஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு தான் போயாச்சு. விளைஞ்சிங்களா?
யாருக்கு அர்த்தம்னா அதுக்கு அர்த்தம் தான் நீ கவனம் வாங்கிக்கலாம். மனப்பாடம் பண்ணி ஒப்பிடா அப்படின்ட்டாங்க டீச்சரு. மனப்பாடம் பண்ணி ஒப்பியாச்சு. சரியான அர்த்தம் யாருக்கு தெரியுது? வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளை கொண்டே மனுஷன் வாழ்ந்துடுறான். என்ன நீ சொல்ல வந்த வார்த்தையின் கருத்து என்னன்னு பக்கம் சிந்தனை கொண்டு போகாம ஒரு கல்வி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் நீ கல்வி, மனப்பாட கல்வி ஓடிட்டு இருக்கு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சொல்லுங்க. சொல்லு. லேசா இருக்கு? கஷ்டமா இருக்கா? லேசா இருக்கா? எவ்வளவு லேசா இருக்கு? சும்மா சாதாரண வாய்ப்பாடு சொல்றத இது லேசா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்போ நாங்கள் பயான் செய்யும் காலமெல்லாம் இதை சாதாரணமாக மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது உங்கள் வாய்க்கு லேசான. பெருமாள் சொன்னாங்க, புகாரி ஷரீஃப் ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலிமத்தானி, ரெண்டு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எடுங்க. ஹஃபீஃபதானி அலல் லிசான், உங்கள் நாவுக்கு அதை சொல்வது ரொம்ப லேசா இருக்கும். ஹஃபீஃபதானி அலல் லிசான், உங்கள் நாவுகளுக்கு ரொம்ப லேசா. ஹபீபதானி இன்த ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹ் இடத்திலே ரொம்ப 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 பிரியத்துக்குரிய வார்த்தை. அல்லாஹ் ரொம்ப நேசிக்கக்கூடிய வார்த்தை. ஹபீபதானி இன்த ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இடத்திலே மிக ஓப்பான வார்த்தை. ஸகீலதானி ஃபில் மீசான், மீசான் எடை தராசிலே ரொம்ப ரொம்ப கனம் மிக்க வார்த்தை. ஸகீலதானி ஃபில் மீசான் சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது ரெண்டு வார்த்தை. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். வார்த்தை ரொம்ப சின்னது, ஆனா அல்லாஹ் இடத்துல ரொம்ப வசன் மிக்க வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வாயில வரும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த வார்த்தையை உங்களுடைய அல்லாஹ்வுடைய எடை தராசிலே உங்களுடைய எடையை அதிகரித்து விடும். உங்க எடை போடுகிற பொழுது உங்களுடைய எடை தராசிலே மிகுந்த வசன் மிக்கதாக இருக்கும் அப்படின்ட்டாங்க சொன்னாங்க. இப்போ சாதாரணமா எந்திரிச்சவன் காலை எந்திரிச்சு சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஷ்டமா இருக்கு? சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு. எவ்வளவு லேசா இருக்கு பாருங்க. லேசா அல்லாஹ் தர்றேங்கிறான், அதை நம்ம வாங்க முடியும். நீ ஒரே ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டா, ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லிட்டா, உண்மையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 10 முறை அல்லாஹ் ஸலவாத் சொல்றாங்க. உலகத்துல யாராவது சொல்ல முடியுமா அந்த மாதிரி? யாராவது செய்ய முடியுமா அந்த மாதிரி? சொல்லு. நீ என்னை ஒரு முறை அழைத்தால் நான் 10 முறை அழைக்கிறேன் யாராவது சொல்லுவாங்களா? இந்த மந்திரியாவது சொல்லுவாரா? உங்க ஊர் கவுன்சிலர் சொல்லுவாரா? ஊராட்சி தலைவர் சொல்லுவாரா? பிரதமர் சொல்லுவாரா? முதல்வர் சொல்லுவாரா? நீ ஒரு முறை என் ஹபீபு நாயகத்தை நீ ஸலவாத்து சொன்னால் நான் உன்மேல் 10 முறை சொல்கிறேன், உன் பேரை சொல்லி. அல்லாஹ் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா, 10 தடவை சொல்ற. 1க்கு 10. எவ்வளவு லேசு பார்த்தீங்களா? காலையில இங்க இருந்து கடத்திற்கு போகும் 100 ரூபா கொண்டு போனீங்க, சாயந்தரம் வரும்போது 1000 ரூபா கொண்டு வந்தீங்க. காலையில கடத்திற்கு போகும் ஜோப்பு 1000 ரூபா எடுத்துட்டு போறீங்க, சாயந்தரம் வரும்போது 10,000 ரூபா வந்துச்சு லாபம். 10 மடங்கு லாபம். என்ன சந்தோஷமும் சொல்லுவார். எப்ப இருந்து? காலங்கத்தால காய்கறி கடைக்கு 10 மணிக்கு 4 மணிக்கு இந்த உழவு சந்தைக்கு போய் சாமான் வாங்கி தெருவா வித்தான் ஒருத்தன். 1000 ரூபாய் எடுத்து தெருவில் சாமான் வைக்கிறாங்களே, கத்திரிக்காய் முருங்கைக்காய், 1000 ரூபாய் எடுத்துட்டு பின்னாடி சைக்கிள்ல பைக்கில் கூட கட்டிக்கிட்டு போறாங்க. 1000 ரூபாய்க்கு சாமான், 5 கிலோ கத்திரிக்காய், 5 கிலோ தக்காளி, 5 கிலோ வெண்டைக்காய் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுறார் தெருவா. முழு ஈரோட்டில் கத்திரிக்காய் வெண்டைக்காய். சாயந்தரம் பார்த்தா எவ்வளோ கிடைக்குங்களா? சாதாரண எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 1000 ரூபாய்க்கு சாமான் வாங்கினா அழுகுனது, ஒரு பிஞ்சது, முத்தனை கத்திரிக்காய் அதெல்லாம் போக ஒரு 1500 ரூபா கிடைச்சாலே 500 ரூபா இருக்கு, பெரிய காசு, பெட்ரோல் காசுலாம் போக. ஆனால் சாயந்தரம் கணக்கு பார்த்தா 10,000 ரூபா இருக்கு. என்ன ஆனந்தப்படுவார்? 1000 ரூபா எடுத்து காலையில் போனேன், சாயந்தரம் எனக்கு 10,000 ரூபா. அல்லாஹ் இந்த பெருத்த லாபம், கொளுத்த லாபம். சொல்ல மாட்டேன் 1000 ரூபாய்க்கு 500 ரூபா கிடைச்சாலே பெருசு. 10,000 ரூபா கிடைச்சா, ஆனாலும் அந்த 10,000 ரூபாய்க்கு எந்திரிச்சது எப்ப? காலையில் 4 மணி, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சுத்தரான்னு சுற்றி தெருவா வெயிலையும் மழையிலையும் சுற்றி இருக்கிறார். 10 மடங்கு லாபம். உட்கார்ந்த இடத்துல பள்ளிவாசல உட்காந்து பைட்டே ஹசார், அப்படியே உட்கார்ந்த இடத்துல 10 மடங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுங்க. சொல்ல கஷ்டமா இருக்கு.
ரொம்ப சிரமமாக இருக்கு. யார் ஒரு முறை என் மேல் செலவாத்து சொன்னாரோ, மன் சல்லா அலைய வாஹிதன், என் மேல் ஒரே ஒரு முறை ஒரு செலவாத்து சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா, அவர் மேல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 10 செலவாத்து சொல்கிறார். மின் ஹதியதிஹி அஷரா, அவருடைய பாவங்களில் 10 பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். வரஃபஅ மின் தரஜாதி அஷரா, 10 தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்திடுறான். என்ன பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? உட்கார்ந்த இடத்துல எந்த சிரமமும் இல்லாம, எந்த உழைப்பும் இல்லாமல் அல்லாஹ் அக்பர். 10 செலவாத்து அல்லாஹ் நம்ம மேல சொல்றேன்னு சொன்னா அல்லாஹ் நம்மளுக்கு முன்னோக்கி பேசுறான்னு அர்த்தம். நம்ம பேரை சொல்லியா அப்ப அல்தாஃப் சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் புறத்திலிருந்து செலவாத் சொல்றேன்னா அல்தாஃபுடைய தரஜா அல்லாஹ் 10 வாட்டி உயர்த்துறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் செலவாத் சொல்ற அர்த்தம் என்ன? அல்லாஹ்ட்ட துவா செய்வானா, யா அல்லாஹ் நீ கருணை செய் அல்தாஃபுக்கு. அப்படி இல்லை பாய், அல்லாஹ் அவர் மேல் கருணை புரிகிறான். 10 கருணை புரிகிறான். 10 கருணை புரிகிறான்னு அர்த்தம் என்ன? 10 கருணை அல்லாஹ் புரிகிறான். ஒரு கருணை புரிஞ்சான், இன்னைக்கு நீ கீழே போகும்போது தடிக்கிட்டு முட்டியில அடிபடணும் வந்திருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த தக்தீர் நிறுத்திடுறான். ஒரு அருள் புரிந்து விட்டான், அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். போகும்போது இன்னைக்கு உங்க பீவி அவங்களுக்கு குக்கர் கழட்டும் போது கையில சூடு வைக்கணும் இருந்திருக்கும். நீங்க சொன்ன செலவாத்து கொண்டு அல்லாத்துல அதையும் நீக்கிறான். பாருங்க, இது மாதிரி 10 உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் நீங்கி இருக்கு. உங்களுக்கு, உங்க மனைவி, மக்களுக்கு, குடும்பத்துல, வீட்டுல, காசுல, பணத்துல, வீட்டுல, கடையில, இவ்வாறு உங்களை நோக்கி வரக்கூடிய 10 முசீபத்துல நீக்கிறான். எக்ஸ்ட்ரா 10 அருள் புரியுறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அல்லாஹ் நீக்கி யார் கொடுத்துறான்னு ஒரு செலவாத்துக்கு இப்படின்னு சொன்னா, நீ ஒரு நாளைக்கு 100 செலவாத்து சொன்னா எவ்வளவு ஆபத்துக்கு நம்மளோட நீங்கி இருக்கு. உன் வாழ்க்கை எளிமையோ போயிட்டே இருக்கு. வாழ்க்கை எளிமையோ போயிட்டு, ஈரோட்ல இருந்து நீங்க மெட்ராஸ் போற வரைக்கும் ஒரு கார் எடுத்துட்டு போறீங்க. ஒரு 100 இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் இருக்கலாம், ஒரு 10-15 இடத்துல கூட அந்த அரசாங்கம் வச்சிருப்பாங்க. இல்லை பாய், காசு வசூல் பண்ணுவாங்க. டோல்கேட் இருக்கலாம். நீ ஒரு செலவாச்சுன்னா ஒரு டோல்கேட் நீக்கிறது, 10 டோல்கேட் நீக்கிறது. நீ ஒரு செலவாச்சுன்னா 10 பேரிகார்டு எடுத்துறது. நீ ஒரு செலவாச்சுன்னா உன்னுடைய 10 ஸ்பீடு பிரேக்கர் நோத்திடுதுன்னா வண்டி எப்படி சாதாரணமாக சல்லுன்னு போகும். அந்த மாதிரி உன் வாழ்க்கை சல்லுன்னு போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில் எத்தனையோ ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு அங்கங்க. அதனால உன் வாழ்க்கை வசதியா போக முடியாம நிக்குது. அங்க எத்தனையோ பேரிகார்டு இருக்கு உன் வாழ்க்கையில. வாழ்க்கை எத்தனையோ டோல்கேட்டு இங்க இருக்கு. ஈரோட்ல இருந்து நீ 100-120 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போனா ஒரு 3 எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஈரோடு டு சென்னை 400. 100 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போனா 4 மணி நேரத்துல போயிடலாம். ஆனா 8 மணி நேரம் ஆகும். இப்போ ஏன்? அவ்வளவு இடைஞ்சல்கள், அவ்வளவு டிராபிக்கள், இளைஞர்களா அவ்வளவு டிராபிக் ஜாம் அங்கங்க இருக்கும். இவ்வளவு தாண்டிதானே அங்க போய் சேரணும். அங்க போனா இன்ச்சா நகரும் வண்டி. தாம்பரம் போயிட்டு அதுக்கு வண்டி ஊருக்கு மெட்ராஸுக்கு உள்ள போயிட்டா உள்ள போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். உள்ள இருக்கு இல்லையா? நீ ஒவ்வொரு செலவாத்துலையும் ஒன்று நல்லா நீக்கி உனக்கும் அல்லாத்துல கரெக்டா நேர் பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாம் போட்டுறது எப்படி ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி உன் வாழ்க்கை ஈஸியா போகும்னு அர்த்தம். அது நீ செலவாத்து சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும், நீ எதிர் வரக்கூடிய அத்தனை உன்னுடைய டோல்கேட்டுகளையும் அல்லாஹ் நீக்கிடுறான். அத்தனை பேரிகார்டையும் அல்லாஹ் நோத்திடுறான். அத்தனை இடைஞ்சல்களையும் அல்லாஹ் தூக்கிடுறான். மேடு பள்ளங்களை சரியாக்கிடுறான். ரோடு டேமேஜா இருந்து அதை போட்டுறான். உனக்கு வேண்டிய வாழ்க்கையும் டேமேஜா இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் சரி பண்ணிடுறான். அங்கங்க வரக்கூடிய ஸ்பீட் பிரேக் எல்லாம் நவுத்திடுறான். டிராபிக் ஜாமெல்லாம் நவுத்திடுறான். இன்னைக்கு வாழ்க்கை எளிமையா எந்த பிரச்சனையும் இல்லாம சல்லுன்னு சலாமத்தா கபர் வரைக்கும் போய் சேர்ந்து. அதுக்கு பின்பும் அல்ல கபர்ல இருந்து மாஸ்டர் வரைக்கும், மாஸ்டர்ல இருந்து சொர்க்கம் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை தடங்கள் இல்லாமல், இடைஞ்சல் இல்லாம வண்டி அப்படியே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் நீக்கிறேங்கிறாமல. ஏன்னா இதெல்லாம் வச்சதே மௌலா தானே. வச்சவனுக்கு எடுக்கிறது ஈஸியா இல்லையா மாலா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். திருவாரூர் நாகப்பட்டினம் வரைக்கும் பார்த்தா 50 இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். ஒரு நாள் நான் ஒரு ஊருக்கு போகும்போது திட்டிக்கிட்டே போனேன். 50 ஸ்பீடு பிரேக்கர் போயிருக்கிறேன். ஏறி இறங்கி 20 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. திட்டிக்கிட்டே போகும். ஊருக்கு போயிட்டு திரும்பி இருக்கும்போது ஒரு ஸ்பீடு பிரேக்கரும் இல்லை.
என்னையா இது ஆச்சரியம், கனவா காண்றனா நினைவு காண்றனா ஒரு ஸ்பீடு பேர் இல்லைங்க. இல்லைங்க, நேற்று முதல்வர் வந்துட்டு போனாரா, அதனால எடுத்துட்டாங்க. இந்த முதல்வர் வந்து 5 நிமிஷம் பேச வர்றாங்க நாகப்பட்டினத்துல. அதனால திருவாரூர் நாகப்பட்டினம் எல்லாத்தையுமே பொக்கையும் வச்சு ஒரு நாள் பேர்த்தி எடுத்து ராடோடு போட்டிருக்காங்க. எவ்வளவு மெனக்கெட்ட வேலை அது. 30ஐயும் தூக்கிட்டாங்க. ஏன்னா அவர் வண்டி வந்து கொஞ்சம் கூட குழுங்கல் இல்லாம ஆட்ட அசைவு இல்லாம போகணுமா அவர் வண்டி. அல்ஹம்துலில்லாஹ் அவர் போனாரோ இல்லை, நமக்கு ராகத்தா அல்லாக்கி வச்சாங்க. ஒரு முதல்வர் அந்த வழியா வர்றாரு, வந்து 2 நிமிஷம் தான் பேசுறாரு. அவர் நின்று மக்களே வெற்றி கூட்டணிக்கு வாக்களியுங்கள் 2 வார்த்தை. அதுக்காக வேண்டி 30 நிமிஷம் தூக்கிடுறான். ஜி அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹபீபுல்லா, அவங்க அல்லாஹ்வுடைய நேசர் சய்யிதுல் காயினாத், அவங்க மேல பேர் சொன்ன உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா ஸ்பீட் பிரேக்கையும் தூக்கிறப்போ வண்டியை ஃப்ரீயா விடுன்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. ஒரு வாழ்க்கையில வரக்கூடிய ஆங்காங்கே வரக்கூடிய தடைகளையும் அல்லாஹ் நீக்கிறான். அல்லாஹ் லேசாக்கி வச்சிடறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குண்டும் குழி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி வச்சிடறான் அவனுடைய வாழ்க்கை. செலவாத்தை அதிகமா சொல்லி பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அல்லாஹ் நீக்கிறான். இப்ப காலையிலிருந்து மாலை வரை நமக்கு எவ்வளவோ நேரம் கிடைக்குது சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு. அந்த நேரங்களை நாம வீணாக்காம அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி, சில வார்த்தைகள் நீ அதை சின்ன வார்த்தைகளாக நினைக்கிறாய், இந்தல்லாஹ் அல்லாஹ் இடத்திலே மாபெரும் மிகப்பெரிய வார்த்தைகள். ஒரு நிமிஷம் கூட அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஸலவாத் பஸ்ல போறீங்களா, பைக்ல போறீங்களா, வண்டியில போறீங்களா, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி, ஏதோ வார்த்தை, அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். என் ஷேഖனான் சொல்லுவாங்க, தம்பி எந்த அளவு வார்த்தைகள் நீ பயன்படுத்தணும். 2 பேரும் பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவாரு, அதுக்கு நடுவில் நீங்க சும்மா தானே இருப்பீங்க, காது தானே அந்த செய்தி கேட்குது, அப்ப கூட வாயில சும்மா இருக்க வேணாம், ஒரு அல்லாஹ்வுல அதுக்கு செய்யுங்க, ஒரு ஸலவாத் சொல்லுங்க. ஏன்னா உங்க ஊர்ல நல்லா மழை நல்லா பெஞ்சுங்களா அப்படின்னு, நாங்க நேற்று நல்லா மழை பெஞ்சுங்க, அவர் பதில் சொல்லுவாரு இல்லையா, அப்ப நீ அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை சொல்லிரு. அடுத்த கேள்வி கேட்பீங்கல்ல, எங்க வீட்டுல அம்மா அத்தனை நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு, நல்லா இருக்கிறாங்க, அது பதில் சொல்லுவார் இல்ல, அந்த 2 கேப்ல 2 ஸலவாத் சொல்லிக்கும். சொர்க்கத்துக்கு போன பின்னாடி அல்லாஹ் தஆலா சந்தோஷமான வாழ்க்கை இல்லையா? சொர்க்கத்துக்கு போன பின்னாடி யாருக்காவது கவலை இருக்குமா, வருத்தம் இருக்குமா, கவலைகள் இதை என்ன கவலைப்படுவாங்க மனுஷன்? சொர்க்கத்துக்கு போன பின்னாடி ஒரு கவலை மனுஷன் உள்ளத்துல இருக்குமா? சொர்க்கத்திற்கு போன பின்பும் மனிதன் ஒன்னே ஒரு கவலை மட்டும் அவனுக்கு இருக்கும், ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கும், எந்த கவலையும் இருக்காது, ஒன்னே ஒரு கவலை மட்டும் இருக்கும். சொர்க்கத்துக்கு போனப்ப சம்பாதிக்க கவலை இருக்குமா? படிக்கணுமே, பாஸ் பண்ணணும், கம்பெனியில் வேலை இருக்குது, வேலை போட்டு புளியிறானுவான், பஞ்சாயத்து சம்பாரிச்சு போடணும், பிள்ளைங்களுக்கு சம்பாரிச்சு, பிள்ளைங்க காலகட்டத்தில் ஸ்கூலுக்கு அனுப்பணும், உச்சி வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த கவலை சொர்க்கத்தில் இருக்குமா? எந்த கவலையும் இல்லை சொர்க்கத்தில். ஆனாலும் எந்த ஆணும் பெண்ணும் சொர்க்கத்தில் செல்கிறார்களே, ஒரே ஒரு கவலை இருக்கு அவங்களுக்கு. என்ன? தான் வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல், ஸலவாத் இல்லாமல் வீணாக்கிய தருணங்கள். காலையிலேருந்து 1 மணி நேரம் உட்காந்து வீணா செய்தி பார்த்துக்கிட்டு, நியூஸ் பார்த்துக்கிட்டு, யூடியூப் பார்த்துக்கிட்டு, ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு, ஒரு ரீல்ஸ் விட்டு அடுத்த ரீல்ஸ், ஒரு ரீல்ஸ் விட்டு அடுத்த ரீல்ஸ், அதை பார்த்துக்கிட்டு உட்காந்து தேவையில்லாமல் நேரத்தை போக்குறனே. அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதி இருந்தால், அந்த நேரத்தில் ஸலவாத் ஓதி இருந்தால், அந்த நேரத்தில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்திருந்தால், அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சொல்லி இருந்தால், அந்த நேரத்தில் அல்லாஹ் திக்ர் செய்திருந்தால், இன்றைக்கு அல்லாஹ் என் அந்தஸ்தை எங்கேயோ கொண்டு போயிருப்பானே, இப்ப போய் செய்ய முடியாது, மறுபடியும் துனியாவுக்கு போக முடியாது, இந்த நேரங்கள் அப்படி வீணாக்கிட்டேனே, பாழ்படுத்தி விட்டேனே என்று அங்கே சென்று அவன் வருத்தப்படுவான். சொர்க்கத்தில் போய் வருத்தப்படுவான். அங்க போய் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இருக்கா? அங்க போய் நாம் இந்த மாதிரி வருத்தப்பட்டு திரும்ப அல்லாஹ் துனியாவுக்கு அனுப்ப போறானா? அனுப்ப. துனியாவை மறுபடியும் டைம் கொடுத்து அல்லாஹ் இந்த நேரங்களை பயன்படுத்திக்கணும்னு சொல்ல போறானா? இல்ல. துனியாவுக்கு என்ன அல் இலா மரத்தின் பின் சபீல், நரகவாதிகள் நரக வாயில் நின்று கொண்டு சொல்லுவார்கள், எங்களை மீண்டும் துனியாவுக்கு அனுப்புவதற்கு ஒரு நேரம் கிடைக்காதா, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா? மீண்டும் அல்லாஹ் எங்கள் துனியாவுக்கு அனுப்பியிருந்தால் அத்தசத்தகு அகும் மின சாலிஹீன், நற்காரியங்கள் செய்து தொழுது நோன்பு வைத்து இந்நேரங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி சாலிஹீன்கிற உலகத்தில் ஆகிவிடுவேனே, யா அல்லாஹ் திரும்ப துனியாவுக்கு என்னை அனுப்பேன் அப்படின்னு அங்க போய் கதறுவான் நரகவாசல். எல்லாம் அனுப்புவானா?
டைம் கொடுப்பான் அவனுக்கு? கொடுக்க மாட்டான். யார் அவன் அங்கே நரகவாதம் என்று எல்லா நரகவாசிகளும் கதறுவார்கள். நரகவாசல் என்று எல்லா நரகவாசிகளும் கதறுவார்கள். மீண்டும் துனியாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதா? போய் கொஞ்சம் அமல் செய்ய வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா என்று. சொர்க்கவாசிகளும் பெரும்பாலானவர்கள் அழுவார்கள். சொர்க்கம் போயிட்ட பின்னாடியே துனியாவில் எத்தனையோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, அந்த டைமை நான் பயன்படுத்தி இருப்பேமே, ஆனால் இங்கே எவ்வளவோ அந்தஸ்து போயிருப்பேன் என்று சொர்க்கவாசிகள் நினைப்பார்கள். இந்த மீண்டும் துனியாவுக்கு எனக்கு சில நொடிகளாவது சில நேரங்களாவது சில வாய்ப்பு கிடைக்காதா என்று இயங்குவார்கள். கிடைக்குமா? நரகத்துக்கு போனோம்னு திரும்ப அல்ல அனுப்புவானா? சொர்க்கத்துக்கு போய் திரும்ப அல்ல அனுப்புவானா? என்ன கதறினாலும் அனுப்புவானா? அனுப்ப மாட்டான், போக மாட்டான், துனியாவுக்கு வரமாட்டான். சான்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. அவர்களுக்கு கிடைக்காத அந்த சான்ஸை இப்ப நம்ம கொடுத்துருக்காங்க. இப்ப சான்ஸ் இருக்குமா? நீ நரகவாசல் சொர்க்கவாசல் என்று கதறினாலும் கிடைக்காத அந்த நேரம், அந்த பொக்கிஷம், அந்த வக்து, அந்த காலை மாலை இப்ப நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். அல்லாஹு அக்பர் கபீரா. பைஹகி தபரான வரக்கூடிய ஹதீஸ் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றார். லைஸ யதஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னதி, சுவனவாசிகள் கை சேதப்பட மாட்டார். இல்லா அலா சாஅத்தின், அந்த ஒரு நேரத்தை தவிர. மர்ரத் பிஹிம், அவர்களை விட்டும் கடந்து சென்று விட்ட அந்த நேரங்கள். லம் யذ்குருல்லாஹ ஃபீஹா, இதில் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் போய்விட்டது, வேஸ்டா போயிடுச்சு. எத்தனையோ நேரங்கள் இப்படி தேவையில்லாத பார்த்துக்கிட்டு தேவையில்லாத பேசிய நேரங்கள் போயிடுச்சு என்று அவர்கள் கவலைப்படுவார்கள். சொர்க்கவாசிகளும் கவலைப்படுவார்கள். இந்த ஒன்றை கொண்டு பெருமானார் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நேரங்களை எப்படி வகுத்து கொள்ள வேண்டும், எப்படி நம்முடைய நேரங்களை நாம் பிரித்து கொள்ள வேண்டும். ஜி, ஒரு சிறு வார்த்தை உன் வாயிலிருந்து வெளியே வரும், அதன் காரணமாக உன் அந்தஸ்து அல்லாஹ் எங்கேயோ கொண்டு போயிடுவான். நீ அதை பெருசா நினைக்க மாட்டேன், இது என்ன ஒரு சாதாரண வார்த்தை தானே நினைப்ப. அதன் காரணமாக ஜி இன்னல் அப்த, ஒரு அடியான் லயத்தகல்லமு பில் கலிமத்தி, ஒரு வார்த்தையை பேசுகிறான். மின் ரிதுவானில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உட்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை நீ சோதக்கூடிய தஸ்பீஹாக ஸலவாத்தாக இருக்கலாம். ஒரு மூமினுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியதாக இருக்கலாம். ஏன்பா ரொம்ப கவலையா இருக்கிற, காய்ச்சல்லாம் வந்துருச்சுங்க, அப்படி பரவாயில்ல, அல்லா லேசாக்கி வச்சிருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லா ரஹமத் செய்வான் என்று நீ அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்றல, அந்த வார்த்தையை கொண்டு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வருது இல்ல, அந்த ஆறுதல் உன்னை வாழ வைக்கும். அந்த வார்த்தையை நீ சாதாரண வார்த்தையா போக போக போய் சொல்லிட்டு போயிடுற, பைக்கில் போயிட்டே இருக்கிற, நடந்து போற, என்னப்பா செய்வீங்க, இந்த மாதிரி சொல்ற, எல்லாம் லேசாக்கி வைப்பா, கவலைப்படலான்னு துவா செய்றேன்பா அப்படின்னு சொல்ற. அவர் மனசுல ஒரு ஆறுதல், எனக்காக வந்து நின்று இந்த மனுஷன் கேட்டு போனாரேன்னு ஒரு சந்தோஷம் வருது. பார்த்தீங்களா? அல்லாஹ் வாழ்நாள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடறாங்க, பாவங்களை மன்னிச்சிடறாங்க. நாம சில விஷயங்கள்ல சின்ன விஷயம் நினைக்கிறோம், அது பெருமாள் சொன்னாங்க அது ரொம்ப பெரிய விஷயம். வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்க, இன்னைக்கு யாராவது சொல்லுங்க, இந்த காலையிலிருந்து மாலை வரை எல்லாம் நமக்கு 12 மணி நேரம் கொடுத்தாங்க. காலைல 6 மணிக்கு எந்திரிச்சோம், சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. இந்த 12 மணி நேரத்தில் உங்களில் யாருக்காவது ஒரு வியாதியஸ்தரை சென்று விசாரித்து அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சா கை தூங்குறாரு. இன்னைக்கு கிடைச்சு முதல்ல சொல்றாங்க, யாரை பார்த்தீங்க? சரி, மாஷா அல்லாஹ், அவர் வீட்டுக்கு போய் விசாரிச்சிங்க, அல்ஹம்துலில்லாஹ். இது சாதாரண செய்தி இல்லை. ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை, ஒரு மூமினை வியாதி விசாரிப்பதற்காக, நான் அவர் வீட்டில் நொந்து படுத்து கிடக்கிறார். ஒரு காலம் இருந்தது, ஊரே சுத்தனார், இப்போ நடக்க முடியல, அதிகமாக எங்கேயும் போக முடியல, தன்னை தேடி யாரும் வர்றதும் இல்லை, மனம் நொந்து போய் வீட்டில் படுத்து கிடக்கிறார். நீ அவரை தேடி அவரையும் மனுஷனாக மதிச்சு, அவரோட உறவை மதிச்சு, அவருடைய மூமின் என்பதை மதிச்சு அவர் வீட்டுக்கு தேடி போய், நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப நேரம் பேச தேவையில்லை, ரொம்ப பரவாயில்லைங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லா லேசாக்கி வைப்பான், எல்லாம் ஷிஃபாவாக்கி வைப்பான் என்று 2 வார்த்தை பேசிட்டு நீ வந்துட்ட. இது எவ்வளோங்க பெருசு, எவ்வளோ நேரம் காட்சி இருக்கு, எவ்வளோ நேரம் ஆகி போச்சு இருக்கு. பெருமானார் சொன்னாங்க, ஒரு மூமினை விசாரிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறினால் அவரை பின்தொடர்ந்து 70,000 மலக்குகள் அல்லாஹ் அனுப்பிச்சு வைக்கிறான். அன்றைய நாள் முழுவதும் இவருக்காக அவர் துவா செஞ்சுட்டே இருக்காங்க. 70,000 சரிங்க பை. ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் சந்திக்கு செல்கிறான், அவனை வியாதி விசாரிப்பதற்காக சென்றால் அவனை பின்தொடர்ந்து 70,000 மலக்குகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனுப்பிச்சு வைக்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
சமீஅத்து ரசூலுல்லாஹி யகூல் மாமின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமன், ஒரு மூமின் ஒரு முஸ்லிமை விசாரிப்பதற்காக செல்கிறான், உதுவத்தன் காலை நேரத்தில், இல்லா சல்லா அலை சபூன அல்ஃப மலக்கின், 70,000 மலக்கு, 70 மலக்கு இல்ல, 70 பேர்ல 70,000 மலக்குகளை அல்லாஹ் நியமிக்கிறான். இவன் காலையிலே சென்று 2 நிமிஷம் ஆகும் பை, அவர் வீட்டில் நின்று, அல்ல நல்லா இருக்குங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களா, டாக்டர் என்ன சொன்னாங்க, சரியா இருந்தாங்களா, மாஷா கவலைப்படாதீங்க, இதுல சின்ன சாதாரண வியாதி விளைஞ்சிங்களா, அவர் நாளைக்கே மொத்தம் போறவராக இருக்கட்டும், டாக்டர் தேராதுன்னு சொல்லிட்டான், குத்திருச்சுங்க, 4வது ஸ்டேஜ் வந்துருச்சுங்க, இனிமேலாம் தேராது, அவர் ஹீஸ் கவுண்டிங் இஸ் டைம்ஸ் அண்ட் டேட்ஸ் அப்படின்னு டைம் என்றாரு அப்படின்னு சொன்னாலும் சரி தான் அனுப்பி. இது ஒரு சாதாரண விஷயம். இனிமேல் நிறைய பேர் நல்லா இருந்து நல்லா வளர்த்திட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அவருக்கு ஒரு ஆறுதல், ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம். 2 வார்த்தை பேசிட்டு வந்துட்டீங்க, 2 நிமிஷங்க, இந்த 2 நிமிஷத்துக்காக வேண்டி உன்னை 70,000 மலக்கள் உனக்கும் 2 நிமிடம் உனக்காக வேண்டி துவா செய்யறான்னு சொல்லல. நீ காலையில போன இல்லையா, 24 மணி நேரம் துவா செய்யறான். அல்லாஹ் 70,000 மலக்குகளை சாட்டி விடுகிறான். மாமின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமன் உதுவத்தன் இல்லா சல்லா அலைஹி சபூன அல்ஃப மலக்கின் ஹத்தா யும்சி, அன்று மாலை வரை உனக்காக அவர் ஸலவாத் சொல்லி கொண்டிருக்கார், துவா செய்து கொண்டே இருக்கிறார். யா அல்லாஹ், யாருக்காக வேண்டி? அந்த வியாதியஸ்தருக்காண்டி இல்லைங்க, வியாதி விசாரிக்க போனவருக்காண்டி. இன்னொரு வியாதியஸ்தரை விசாரிச்சா இன்னொரு 70,000 கூட்டிக்கும், 4 பேரை கேட்டா இன்னும் 70,000 கூட்டிக்கும். வைன ஆதஹு அஷியத்தன், மாலையிலே சென்று நீ வியாதி விசாரித்தால், இல்லா சல்லா அலை சபூன அல்ஃப மலக்கின், மாலையிலே 70,000 மலக்க நியமிச்சான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. ஹத்தா யுஸ்பிஹு, காலை நேரம் வரை உனக்காக அவர்கள் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். வகான லஹு ஹரீஃபுன் ஃபில் ஜன்னா, அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா ஒருத்தர் வியாதி விசாரிச்சதுக்காக வேண்டி சொர்க்கத்தில் உனக்காக ஒரு தோட்டத்தை அல்லாஹ் தயார் பண்ணி வச்சார், புக் பண்ணி. 2 நிமிஷத்துல ஒரு தோட்டத்தை வாங்கியாச்சு. அரே வா வா, 2 நிமிஷம் பேசுனே ஒருத்தர் வீட்டை உன் பேர் எழுதி வச்சுட்டானே, கனவா வீட்டை எழுதி வச்சானா, எம்எல்ஏயா அவங்க 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படி உன் பேர் எழுதி வச்சார், 2 நிமிஷம் பேசுறதுக்காண்டியா? ஆச்சரியமா இருக்கா? நடக்குமா? அது நடக்க சாத்தியமே இல்லை. அப்படி அதை எழுதி வச்சா அந்த வீடு துனியாவில் போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய வீடு. 2 நிமிஷம் பேசின சொர்க்கத்தில் ஒரு மாபெரும் தோட்டத்தை அல்ல எழுதி வச்சாங்க. ரெஜிஸ்டரே பண்ணிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா, ரெஜிஸ்டரே பண்ணிட்டான். 10 பேரை விசாரிச்சிங்க. அல்லாஹ் அக்பர். மலா நம்ம இந்த விஷயம் நம்ம கவனக்குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது. நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க, நம்ம ஊர்ல வல்லப்பட்டியில் வியாதி உடம்பு செல்லாமல் வீட்டிலேயே படுத்துருக்குறீங்க லிஸ்ட், டெய்லி ஒருத்தர் 2 பேரை பார்த்துடணும் போல. ஏன்னா ஒரு பார்த்துட்டு அன்னைக்கு 70,000 மலக்கள் நம்ம துவாக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, 24 hours. காலையில் பார்த்தால் மாலை வரை 70,000 மலக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்யல்லா ரஹ்மத் செய்யல்லா ரஹ்மத் செய்யல்லான்னு துவா செஞ்சிருக்கு. எந்த ஆபத்தும் இல்லாமல் போயிட்டு வரலாம். நம்ம ஊருக்கு கிளம்புறீங்க, மெட்ராஸ் கிளம்புறீங்க, இங்கிருந்து போற வழியில் ஒருத்தர் பார்த்து நல்லா இருக்குல்ல, அல்லா ஷிஃபாவாக்கும், கவலைப்படாதீங்க. நீ ஒரு ஹாலிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போகணும்னு சொல்ல பெருமானா சொல்ல, போகும்போது 2 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போகணும்னு சொல்லல, 2 கிலோ ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு போய் 500 ரூபாய் ஹதியா வைக்கணும்னு சொல்லல, 2 வார்த்தை குறைஞ்சா போச்சு. ஏன்னா நீ கொடுக்குற ஹார்லிக்ஸ் பாட்டில் பூஸ்ட் பாட்டிலை விட நீ கொடுக்குற வார்த்தை அவருக்கு ரொம்ப பெரிய பூஸ்டா இருக்கும். அது சரியா போயிடுங்க, நல்லா இருக்கும், கவலைப்படாது. அப்படியா சொல்றீங்க? ஆனா எங்க வீட்டு பக்கம் ஒரு சாவா கிடந்தாரு, டாக்டர் தேராதுன்றைக்கு நடந்துட்டு இருக்காரு. நீங்க நல்லா அப்படியா நீ நடக்கலாமே நல்லா, அப்படி அவர் சொன்ன நல்லா ஆயிட்டுன்னு சொல்றாரு. அப்படின்னு அதுவே ஒரு தெம்பாயிரும். நேற்று வரைக்கும் ஆச்சா போச்சோன்னு படுத்து கிடந்தவர் எந்திரிச்சு உட்காந்துக்குவார். அவர் எந்திரிச்சு உட்காந்துக்குவார். என்னங்க சொன்னீங்க ஹஜ்ரத்? அவர் எந்திரிச்சு உட்காந்து என்ன துவா வந்தீங்க? துவா இல்லைங்க, ஒரு ஆறுதல் தான் சொன்னேன். ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய மனிதனுடைய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது 1000 மருந்துகளை விட அதிகமாக வேலை செய்யும். சோர்ந்து போய் காய்ச்சல படுத்து கிடக்குறான், என்னையா நீ காய்ச்சலோட சஹாபாக்கள் ஜிஹாத் செஞ்சாங்க. ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி உட்காந்துருக்கு, வாப்பா நீன்னு சொல்லி பாருங்க, சரியா காய்ச்சலா இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்படியா நல்லா கவனிங்க, நேற்று இப்படிதான் வந்து காய்ச்சல் போட்டுன்னு போயிட்டான் எங்க கூட பக்கத்துல. இப்படிதான் டக்குன்னு காய்ச்சல்னு சாயந்தரம் பார்த்தா ஜனாதா ஆயிடுச்சு, பார்த்துக்கணும். அப்படியா சொல்றீங்க? அப்படியா பட்டுக்குன்னு படுத்துருவாங்க. அந்த வார்த்தைக்கு பார்த்தீங்களா, நீ அவரை வந்து இன்க்ரீஸ் பண்ற வார்த்தை இருக்கு, டிஸ்கிரீஸ் பண்ற வார்த்தை இருக்கு. உடனே அப்படியே படுத்துருவான். என்ன வீட்டுக்கு வந்து ஒரு கைகாலம் நடுங்கிட்டே வருவான். என்ன இப்படிதான் நேற்று ஒருத்தர் வந்து தலைவலின்றானா போட்டுன்னு போயிட்டானா, அதெல்லாம் பாரு பரவிட்டு வேற வருதான். இந்த வியாதிக்கு என்ன பேருன்னே தெரியலையாம், மூளையெல்லாம் சாப்பிடுதான், மூளையை சாப்பிடுதான். நீ வா, ஒரு கிருமி வந்து இப்படிலாம் பேப்பர்ல போறான், பயம் காட்டுறது விளைஞ்சுங்களா. அது அந்த வியாதியை சரி இன்னும் பெரிய வியாதி, அவர் பெரிய வியாதியை ஆக்கிறோம். நல்ல பெருமானா சொன்னாங்க, சொல்ல 2 வார்த்தை நல்ல வார்த்தை பேசியா, போய் 2 நிமிஷம் பேசு,
70,000 மலக்கள் உன்மேல் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், உனக்காக ஆறுதல் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவரை காப்பாத்து, அவர் ரஹ்மத் செய், அவரை பரக்கத் செய்யலாம். வெளியூர் கிளம்புறீங்களா, ரெண்டு பேரும் விசாரிச்சுக்கோ, ஒரு லிஸ்ட் வச்சுக்கோ, உங்க ஊர்ல யாரெல்லாம் உடம்பு சரியாம இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் போய் பாரு, காலை ஒருத்தர் சாயந்தரம் ஒருத்தர் போய் பாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா, வாய்ப்பு வசதி அவனுக்கு காசு பணம் நல்லா கொடுத்து ஒரு ஆப்பிள் பழம் கொண்டு போய் கொடு, ஒரு ஆரஞ்சு பழம் கொண்டு போய் கொடு, இல்லையா ஒன்றும் வேணாம், அஸ்ஸலாமு நல்லா இருக்கீங்களா, அல்லா ஷிஃபாவாக்குவான் சொல்லிட்டாவது வாங்க ஐயா. நம்ம இது கண்டும் காணாம போறோம். இது ஜமாத்துக்கு பள்ளிவாசலுக்கு வர்றோம், அங்கேயா யாராவது விசாரிக்கிறோமா, எங்க அண்ணன் 2 நாளைக்கு கொஞ்சம் காணா, டெய்லி வந்து முன்சஃபில் நிற்பாரு, காணா எங்க 2 நாளைக்கு காணா, இல்லை உடம்பு சரி, அப்படியா என்னாச்சு நல்லா இருக்குல்ல, பரவாயில்லையா, இப்போ இல்லை திடீர்னு டெங்குன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வார்த்தை கேட்குறோமா, நம்ம வாடகை படி நிமித்திட்டு வர நிமித்திட்டு போறோம். ஜமாத் தொழுகை என்று அல்லாஹ் தஆலா வச்சதுக்கே காரணம் என்ன தெரியுமா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரணும். வெறும் தொழுகிறதுக்கு மட்டும் அல்லாஹ் வைக்கல. அது ஒரு சக முஸ்லீமை பாரு என்று வர்ற முகம் வாழ்ந்தோம். ஒரு முஸ்லீம் தொழுதுட்டு கையே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறார், நீ நில்லு, அழுதுட்டு இருக்கான் துவாசிட்டு இருக்கான் அப்படின்னு போகாது, நில்லு, சில அவங்களுக்கு கோச்சுக்காதீங்கன்னு, நீங்கள் ஏதோ மன கஷ்டப்படும் தெரியுது, என்ன செய்தின்னு கேள வேண்டேன், என் குழந்தைய ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்குறான், ஐசியூ வச்சிருக்கிறாங்க, இப்படியாண்ணே தான் நானும் வர்றேன், வாங்க நல்லா காப்பாற்றுவாங்க, கவலைப்படாதீங்க, நல்லா லேசாக கேட்போம். இல்லை திடீர்னு 10,000 கேட்குறாங்க, காசு வேற இல்லை, சம்பளம் தீர்ந்து போச்சு, நான் 10,000 தரேன், இந்தா பிடிச்சிக்கோ, என்ன குறைஞ்சி போச்சு, சம்பளம் வாங்கி மெதுவாக கொடு, அவசரம் இல்லை. அந்த மூமினுக்கு ஆறுதல் சொல்லு. அந்த ஒரே ஒரு மூமினை கண்ணை தொடச்சிட்ட, கண்ணீரை தொடச்சிட்ட, சொர்க்கத்தை கொடுத்துருவாங்களா உனக்கு, அடே சொர்க்கத்தை கொடுத்துருவாங்க. கண்ணில் வளைஞ்சு தண்ணியை தொடச்சி விட்ட, அழுவாதப்பா, நல்லா லேசாக்கி வைப்பாப்பா, குழந்தை எல்லாரும் குழந்தை தான் பாப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரேன்பா, வாப்பா சரியா போயிடுப்பா, இந்தா 10,000 வச்சுக்கோ, நீ சம்பளம் வாங்கி மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லிப்பாரு. இந்த ஒன்று போதும், நீ ஒட்டுமொத்த வாழ்நாளில் ஹஜ் ஆகுது, உம்ராவாகுது, அதுவாகுது, இதுவாகுது, நோன்பு தக்காது எல்லாம் சொர்க்கம் கொண்டு போயிடுவோம். நாயின் கண்ணீரை துடைத்தால் சொர்க்கம் போயிட்டா ஒருத்தி. ஒரு நாய்க்கு தண்ணி ஊற்றினான், ஒரு மூமெண்ட் கண்ணீரை துடைக்கூடாது, அதுக்கு தான் ஜமாத் தொழுகைங்க, அதுக்கு தாங்க ஜமாத் தொழுகை. இல்லை வீட்டு தொழுகை என்ன அல்ல, எல்லாருக்கும் என்ன, நீ தொழுகை கொண்டு அல்லாவுக்கு எல்லாம் ஒன்றா கூடி கோஷம் போடுற மாதிரி, இது என்ன ஜமா, இதா அரசியல் கட்சி மீட்டிங்கா, எல்லாரும் ஜமாத்துக்கு வந்து கோன்னு கத்து தான் தொழுகணும் என்ன அவசியம் வச்சு அல்லாவுக்கு. சக மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள். தொழுகு வரது நொண்டி நொண்டி நடக்கிற, என்ன சார் அது என்னங்காச்சு அண்ணா, என்ன திடீர்னு நொண்டி நடக்கிறீங்க, நேற்று கீழே வந்துட்டேன் பேச அல்லாஹ், அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நல்லா லேசாக கேட்பான், காலோட தடை விட்டு நல்லா ஷிஃபாவுக்கு கவலைப்படாதீங்கன்னு சேர்ல உட்காந்துருவாங்க, கைப்பிடிச்சு கூட்டி போறேன் வண்ணு உட்கார வச்சுப்பாரு. சக முஸ்லீம் எல்லாரையும் கவனி, ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லீமுக்காக உதவி செய், ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சு பாரு, அல்லாஹ் அவர் மேல எவ்வளவு பொருந்தி கொள்றான் பாரு, உண்மையில அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மத் செய்றான் பாரு. வீட்டு வாசல் விட்டு வெளியே போறேன், எனக்கு வாசல் விட்டு வெளியே வந்தேன், ஒரு அம்மா வெளியே இருந்து ஐயா ஐயான்னு கேட்டு நிற்கிறாங்க, மழை தூரிக்கிட்டே இருக்கு, மழை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஜோப்ல இருந்து 5 ரூபா எடுத்து காசு போட்டு மழையை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது உள்ள வந்துட்டு இல்லைம்மா, ஏமா மழையில் நிற்கிறீங்க, ஏதாவது சொல்லுவாங்க, உள்ள வந்தா முத்தவலிசா செக்ரட்டரி ஏதாவது சொல்லுவாங்களே, வெளிதான் நிற்க சொல்லியிருக்காங்க என்னை, அப்படி நீ வாமா உள்ள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மாவை கூட்டி வந்து ஹவுஸ் அடியில் ஓரமாக நிற்க வச்சு, மழை பெஞ்சு வெளியே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிலுக்குவாங்க. ஐயா நல்லா இருப்பீங்க ஐயாடுச்சு, நீ நல்லா இருப்பீங்க ஐயாடு, என்னங்க இது என்ன குறைஞ்சி போச்சு, என் பள்ளி வாசலா, இல்லை 1000 ரூபா காசை கொடுத்துனா 5 ரூபா கொடுக்கலான்னு போனேன், நம்ம காரில் ஏற போகிறோம், அந்த அம்மா மலையில் நின்று இருக்கு, நீ வந்து உள்ள நில்லுமா, மழை நின்ற பிறகு வெளியே நின்றுக்கலாம் வாமான்னு கூப்பிட்டு, இல்லை ஏதாவது சொல்லுவாங்க திட்டுவாங்க, என்ன நான் பார்த்துக்கிறேன் வா, நிற்க வச்சு வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இது அல்லாஹ்க்கு எவ்வளவு பிரியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன தர்மங்கள் தாங்க உன்னை காப்பாற்றும். பிறருடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்காக சரி, அதுக்கு தான் அல்லாஹ் ஜமாத் வச்சா. அல்லாஹ் முகம் வாடி இருக்கிறது, இந்த வர்றாரோ ஜுப்பா கிழிஞ்சு இருக்குது, வர்றாரு அவருடைய பனியன் கிழிஞ்சு போட்டிருக்கிறாரு, பேண்ட் கிழிஞ்சு இருக்குது, கிழிஞ்ச போட்டு வர்றாருன்னு சொன்னாலே நீ விளங்கிக்கலாம் என்னண்டு, பேண்ட் கிழிஞ்சிருக்கு, நாம கிழிஞ்ச பேண்ட்டை போடுவோமா, முதுகுல கிழிஞ்ச ஜுப்பா சட்டையை போடுவோமா அப்படின்னா, அந்த சட்டையை வாங்குவதற்கு கூட அவருக்கு காசு பணம் இல்லை. அவருக்கு கண்ணும் காணாம மெதுவா 5 ரூபா எடுத்து கையில் வச்சானே, திடீர்னு மனசுல வச்சு கோச்சிக்காதீங்க, வச்சுட்டு போயிட்டே சட்டை வாங்கி வர்றாரு. அவர் சட்டை கிட்டக்கு நீ சட்டை பண்ணாம போற, நீ அதை பத்தி யார் சட்டைக்குங்க நமக்கு என்ன, நீ உனக்கு கஷ்டம் வரும்போது அல்லாஹ் கதறுவ, அல்லாஹ் சட்டை பண்ணாம போயிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. ஒரு மூமினுக்கு வருத்தம் வருகிற பொழுது நீ குறுக்கால போய் நின்ற,
உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அல்லாஹ் முன் வந்து நிற்பான், உனக்கு முன் நிற்பான். வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி, அடியார்களுக்கு உதவி செய்வதில் அல்லாஹ் முன் வருகிறான். அல்லாஹ் 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 தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருப்பான். மாகானல் அப்து ஃபி அவுனி அஹி, எதுவும் வேணாம், காசு கொடுக்காட்டி கஞ்ச பிஸ்னரி சாவு, ஈய வச்சு சாவு. நல்ல வார்த்தை 2 வார்த்தை பேசக்கூடாது. பெருமாள் சொன்னாங்க, ஒரு மூமினை புன்சிரிப்போடு பார்ப்பதும் சதக்கான்ட்டாங்க சொன்னாங்க. 2 வார்த்தை, நல்ல வார்த்தை. அல்லா ரஹமத் செய்வானே, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, அல்லா ஷிஃபாவுக்கு நானும் துவா செய்யறோன்னு, அல்லா பரிபூர்ண ஷிஃபாவாக்குவான், சரியா போயிடும், நீ கவலைப்படாதீங்கன்னு சொன்னீங்க. அவருக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, அவருக்கு ஒரு சந்தோஷமான வார்த்தை. இந்த தலீக்கின் நல்ல வார்த்தை இருக்கு பாருங்க, இது ஒரு சதக்கா. ஒரு புன்சிரிப்போடு மூமினை பார்க்கறது சதக்கா. ஒரு புன்சிரிப்போடு சலாம் சொல்வது சதக்கா. சலாம் சொல்லுகிற முறை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ல, புன்சிரிப்போடு முகத்திலே போலியாவது சிரிப்பை வரவழைச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன குறைஞ்சு போச்சு? இவரு மூஞ்சி அப்படி இஞ்சி திட்ட மாதிரி உட்காந்துக்கிறார், அவர் பூண்டு திட்ட மாதிரி உட்காந்துக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம். யாரு இவர் வரும்போது இஞ்சி டீ குடிச்சிருப்பாரு நினைக்கிறேன், அவர் பூண்டு டீ குடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம். மார்க் அப்படி சொல்லல, எப்படி சொல்லுது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. இதுதான் மார்க்கம் சொல்லுது. பெருமான சொல்றாங்க, ஒருவர் சலாம் சொல்கிறார், ஒரு பதில் சொல்கிறார், 2 பேருக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கும். 2 பேர்ல யார் ரொம்ப முகமலர்ச்சியோடு ரொம்ப சந்தோஷத்தோடு சலாம் சொன்னாரோ, ஸ்பெஷலா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு 100 ரஹமத் வச்சிருக்கான். அது 90 ரஹமத் அவருக்கு கொடுத்துட்றான், இன்னொருத்தருக்கு 10 ரஹமத்தை கொடுத்துட்றான். 2 பேர்ல யார் ரொம்ப முகம் மலர்ச்சியா சலாம் சொன்னார், ஏன் அந்த முகம் மலர்ச்சி அவர் கல்வியில மாற்றங்களை உண்டாக்கிருங்க. ஒரு சின்ன ஒரு முகம் மலர்ச்சி, ஒரு சின்ன நீ அவர் செய்யக்கூடிய சின்ன உதவி சங்கிலி தொடராக போய்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அவர் ஏதோ 1000 கஷ்டத்துல வருவார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, பாய் நல்லா இருக்கீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், உடம்பு நல்லா இருக்குங்களா, நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அது சொல்லி பாருங்க. அவர் கவலையில பாதி போயிடும். ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்னு துவா. அஸ்ஸலாமு அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா? சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகுன்னு அர்த்தம் என்ன? உங்க கவலைகளை எல்லாம் லேசாக்கி வைப்பான்னு அர்த்தம். அல்லாஹ்வோட ரஹ்மத் உங்க மேல உண்டாகுன்னு அர்த்தம். சமாதானம் உங்க மேல உண்டாகுன்னா உங்க பீவிக்கும் சமாதானமா எல்லாம் வச்சிருப்பான்னு அர்த்தம். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சமாதானமா எல்லாம் ஒத்துமை வச்சிருப்பான்னு அர்த்தம். அதான் சாந்தியும் சமாதானமும். வீட்டு தொடப்பக்கட்டையும் சட்டுவமும் இருந்திருக்கும். இவர் பள்ளியாசம் வந்திருப்பார், தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. அங்கே சண்டையா இருக்கும் 2 பேருக்கும். இப்படியே போடிட்டு கதவை படாக்குன்னு தாட்டிட்டு வேகமா சாத்திட்டு பள்ளிவாசலுக்கு வந்திருப்பார். அந்த அம்மா வெளியிட்டு தொடப்ப தூக்கி வீசும், திருட்டு பயில போடா அப்படின்னு. பள்ளிவாசலோட 10 பேருக்கு சலாம் சொல்லியிருப்பார், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். இவரு 10 பேர் சலாம் சொல்லியிருப்பாங்க, சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அப்படின்னா நீ இங்க சொல்லக்கூடிய சமாதானம் அங்க சமாதானம் ஆயிரும். பயந்துகிட்டே போய் லோகத்துல கவு வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், கோச்சிக்காதீங்க வாங்க, கோவத்தை டென்ஷன்ல கத்திட்டேன் பிவி சொல்லுவாங்க. அந்த சண்டை அப்படியே சமாதானமா மாறிடும். எதுக்காக மாறிச்சு? எப்படிங்க மாறிச்சு? இப்படி மாறினா தெரியலைங்க, திடீர்னு கல்வி மாறிடுச்சு. இந்த 10 பேருக்கு சலாம் சொல்லல, அந்த சாந்தியும் சமாதானம் தான் உள்ள. அந்த சாந்தியும் சமாதானமும் வீட்டுல இருக்கிற சாந்தியை சமாதானம் ஆக்கிடுச்சு. புரிஞ்சுங்களா? அது ஒரு சின்ன விஷயத்துல மாத்திருச்சு பாருங்க. புரிஞ்சுங்களா? அப்ப சலாம் என்பது ரொம்ப பெரிய மாற்றம். உனக்கும் முதலாளி நேற்று வரும்போது கத்துறான்னு கத்திருப்பாரு. இந்த முதலாளி ஆபீஸ் விட்டு வரும்போது கத்துறான்னு கத்திருப்பாரு. அடுத்த நாட்களில் பயந்துட்டே போவான். நடுவில் அசரில், மகரிபில், இஷாவில், ஃபஜ்ர்ல 100 பேர் சலாம் சொல்லியிருப்பான், அஸ்ஸலாமு அலைக்கும். அதெல்லாம் காலையில் போகும்போது டென்ஷன் இல்லாமல் அவர் வருவார், சொல்லுவார், நேற்று அந்த இது நான் தான் தப்பாக பார்த்துட்டேன், நீங்கள் கரெக்டாக தான் போட்டிருந்தீங்க, ஒரு வீட்டு போய் பார்த்தா ஏன் தகுந்த சாரி கோச்சிக்காதீங்கன்னு அவர் சொல்லுவார். அல்லாஹ் சமாதானப்படுத்திடுவான். உனக்கும் முதலாளிக்கும், உனக்கும் ஆப்பாவுக்கும் சண்டை இருக்கும், அல்லாஹ் சமாதானப்படுத்திடுவான். உனக்கும் பக்கத்து வீட்டுக்காரரும் சண்டை இருக்கும், 2 தடவை சலாம் சொல்லிப்பாரு. டெஸ்டே பண்ணி பார்த்துருக்கேன் நிறைய தடவை. ஜனாசா கூட விடக்கூடாது அந்த ஆள், அப்படி சண்டை போடுவாங்கல்ல. அந்த மாதிரி வீட்டில் சில பேர் வருத்தங்கள், குடும்பத்தில் நண்பர்கள்ல சில பேர் சண்டைன்னு வருத்தப்படுவான். பார்த்தீங்களா? விளைஞ்சுங்களா? அவனை எதுவும் அவனுக்காக செய்ய தேவையில்லை. 2 விஷயம், ஒன்று சலாம், இன்னொன்று துவா. அவரை பார்க்கும் போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாருங்க. சலாம் சொல்ல வரோம், சலாம் அப்படின்னு திரும்பி பக்கம் போயிடும். திருட்டு போய் சலாம் வேற சொல்றானா? வீட்டு போய் அந்த பய இது வந்துகிட்டு இருக்கேன், சலாம் சொல்றான் எனக்கு.
எவ்வளவு இருக்கும் பாருங்க, அந்த கோவம் அப்படியே அடங்காம இருக்கும். நீ கண்டுக்க, நீ திரும்பி மறுபடியும் பள்ளிவாசல் பார்த்தியா, நீயா வருக்கு வழினா அவர் அந்த வழியா, நீ இந்த வழியில போறன்னு தெரிஞ்சவொடனே அவர் அந்த வழி இறங்கி ஓடுவார். நீ டப்புன்னு அந்த சுத்தி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அடுத்து கொஞ்சம் முறைச்சு போவார். இப்படி 10 வாட்டி சொல்லு ஒரு 10 வாட்டி சொல்லு. 11வது வாட்டி சொல்லுவார் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன வலைக்கும் சலாம். அப்புறம் இன்னொரு 10 வாட்டி சொல்லு சலாம் சொல்ல, அப்புறம் வலைக்கும் சலாம். இன்னொரு 10 வாட்டி சொல்லு வலைக்கும் சலாம். இன்னொரு 10 வாட்டி சொல்லு முசாபா செய்வார். கட்டி அணைச்சிக்குவார். உங்க மேல வருத்தமா இருந்துச்சு, மாறிடுச்சுங்க. இந்த சலாம் அவ்வளவு பெரிய வேலை செய்யும். சலாம் சாதாரண விஷயம் இல்லை, சின்ன விஷயம். நீங்க நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு லிஸ்ட் போட்டுங்க, சொந்தக்காரங்களே என்ற பேசாத தடியர்கள், நல்ல நல்ல வார்த்தை போடுப்பா. இந்த பேசாத நல்லவர்கள் ஏன் தடியர்கள் போட்டு, நீ நல்லவர்கள் சொன்ன வார்த்தையை கொண்டு கூட நல்லவர்கள் அல்ல ஆக்கிடலாம். நல்லங்களா, என்னில் பேசாத நல்லவர்கள், என் உறவினர்கள், என் நண்பர்கள் என்ற பேசாத மாணிக்கங்கள் அப்படின்னு மரகதங்கள் எழுதி வை. ஏப்பா எழுதும்போது நல்ல வார்த்தையில எழுது, நல்லா அப்படி ஆக்கிடுவான்ல. புரிஞ்சுங்களா? எழுதி ஒரு லிஸ்ட் போட்டு டெய்லி சலாம் சொல்லு. வாட்ஸ்அப்ல அஸ்ஸலாமு அலைக்கும் அமைச்சு வை. வாட்ஸ்அப்ல பேர் தூரமா இருக்கிற மெட்ராஸ் இருக்கிறாரு தம்பி, பேசாம இருக்காரு, வாட்ஸ்அப்ல அஸ்ஸலாமு அலைக்கும் காலையில் அமைச்சு வை. புரிஞ்சுங்களா? அவர் உனக்கு பதிலுக்கு குரங்கு பொம்மை அனுப்பி வைப்பாரு. அங்கிருந்து அந்த எமோஜி சொல்லணும், அது வரும். அப்படின்னு சலாம் வேறு சொல்றியாடா அப்படின்னு அது நீ மறுநாளும் அனுப்பு, திரும்ப அனுப்பிச்சிட்டே இரு. விளைஞ்சிங்களா? அப்படியே அந்த குரங்கு பொம்மை பூனையாகி, விளைஞ்சிங்களா, அது ஆடாகி, அப்புறமேல பதில் வலைக்கும் அஸ்ஸலாம் பதில் வரும். கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி அனுப்பிச்சிட்டே இருக்கியா, என்ன நடக்குதுன்னு பாரு. அப்புறம் நலமா, நலம் பதில் வரும். அப்புறம் ஒரு ஃபோன் வரும், அண்ணே மன்னிச்சுங்கண்ணே வருத்தம்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லுவார். நான் சொல்றது நானா கற்பனை பண்ணி சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஹதீஸ் இது. பெருமானா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுமினு அஹதுக்கும் லா யதுகுல் ஜன்னத அஹதும் மின்கும், உங்களில் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது, இல்லா யதஹாபா, ஒருவருக்கொரு அன்பு பாராட்டினாலே தவிர. ஒரு முஸ்லிம் முகப்பத்தாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருந்தாலே தவிர உங்களில் யாரும் சொர்க்கம் செல்லவே முடியாது. ஹதீஸ் எடுங்க பை. லா யதுகுல் ஜன்னத, ஒருத்தரும் சொர்க்கம் போக முடியாது. லா யதுகுல் ஜன்னத அஹதும் மின்கும் ஹத்தா யுமினு, உங்களில் யாரும் சுவனம் செல்ல முடியாது நீங்கள் ஈமான் கொள்ளும் வரையிலேயும், கல்புல ஈமான் ஸ்ட்ராங்காக ஆகும் வரையிலேயும் சொர்க்கம் செல்ல முடியாது. வலா யூமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது, இல்லா யதஹாபா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முஹப்பத்துடையவராக ஆகும் வரையிலேயும். இல்லா யதஹாபா, ஒருத்தருக்கு ஒருத்தர் முஹப்பத்துள்ளவராக ஆகும் வரையிலேயும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, பிஷையின், ஒரு வஸ்துவை நீங்கள் அதை தொடர்ந்து செய்தால், அந்த வஸ்துவை தொடர்ந்து செய்தால் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பிரியத்தை அதிகமாக்கி விடுவார். அதை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமான்னு கேட்டாங்க. சொல்லிக் கொடுங்க யாரும் சொல்லா. அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கன்ட்டாங்க. நான் வேணா சொல்றேன், நீங்க வீட்டுக்கு நுழையும் போதெல்லாம் மனைவிக்கு சலாம் சொல்லுங்க, வீட்டில் நுழையும் போதெல்லாம் குழந்தைங்களுக்கு சலாம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில சண்டையே வர, பீவிக்கும் சண்டையே வர. வெளியே வரும்போது சலாம் சொல்லிட்டு வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில பேர் பீவிக்கு போய் சலாம் சொல்லுவாங்க. யாராச்சும் வெளியில யாருக்கும் சலாம் சொல்லுவாங்க, பீவிக்கு போய் சலாம் சொல்லுவாங்க. மனைவிக்கு போய் நாம வேற அவங்க வேறையா, நீங்க வேற அவங்க வேற இல்ல, நீங்க வேற அவங்க வேற ஆயிரக்கூடாதுன்னு தான் சலாம் சொல்லுங்க. சொல்றாங்க ஏங்க, நான் வேற அவங்க வேற, அவங்க சலாம் சொல்லுவாங்களா? நீ வேற அவங்க வேற இல்லைங்க, நீங்க வேற அவங்க வேற ஆயிரக்கூடாது. பார்த்தீங்களா? அதுக்கு தான் மார்க்கம் சொல்லுது, அதுக்கு தான் மார்க்கம். அலா அதுல்லுக்கும் அலா அஹல் ஜன்னத், ஹதீஸ் ஜி லா ததுகுலுல் ஜன்னத், சஹீ முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். பை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, லா ததுகுலூனல் ஜன்னத் ஹத்தா துமினு, உங்கள யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது நீங்கள் ஈமான் கொள்ளும் வரையிலே. வலா தூமினு, நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது ஹத்தா தஹாபு, ஒருவருக்கொரு அன்பு பாராட்டும் வரையிலே. அவலா அதுல்லுக்கும் அலா ஷையின், ஒரு வஸ்துவை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, இதா ஃபஅல்துமூஹு, நீங்கள் அதை செய்வீர்களே ஆனால், தஹாபபுத்தும், ஒருவருக்கொரு அன்பு நேசம் அதிகமாகிக் கொண்டே செல்லும், பிரியமுள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள். சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாமை பரப்புங்க.
இப்போ எல்லாம் மகரிப் தொழுக வந்தோம், எல்லாரும் தொழுதோம், ஒரே நன்மை தான். இவர்கள்ல யார் மிக அதிக நன்மை பெற்றுக்கொண்டோம் தெரியுமா? நீ மகரிப் தொழுக வீட்டை விட்டு வெளியே வந்து பள்ளிவாசல்ல தொழுது மறுபடியும் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் யார் உங்களில் அதிகமான பேருக்கு சலாம் சொன்னார்களோ அவர்கள் தான் அதிக நன்மையை கொள்ளையடித்தவர்கள். சில பேர் வீட்டிலேருந்து வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள போற வரைக்கும் யாருக்கும் சலாமே சொல்றது. எவ்வளவு பேர் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும், உள்ள நுழைஞ்சிங்களா அஸ்ஸலாமு அலைக்கும், இமாம் பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், திரும்பி போற வரைக்கும் 100 பேருக்கு சொல்லிடு. இந்த ஒரு ஹதீஸ் சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மாணவர், அவங்க பேர் வந்து இக்ரிமான்னு நினைக்கிறேன். அவங்கள கூட்டிக்கிட்டு ஆப்பா கடத்தலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு வீட்டு விட்டு கூப்பிட்டாங்க. 2 பேரும் சரி கடந்த சாமான் எது வாங்கணும் போல தெரியுது, கத்திரிக்காய் சாமான், முருங்கைக்காய், வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், மளிகை ஜாமான் வாங்கணும் போல தெரியுது. அவரும் ஃபாஸ்டா வராரு பின்னாடி. இப்படி போறான் கடத்தலுக்கு. மதினா ஷரீஃப் எல்லா முஸ்லீம் கடைகள் தானே இருக்கும், எல்லாரும் முஸ்லீம் தான் கடை வச்சிருப்பாங்க. மதினால எல்லாம் முஸ்லீம்ஸ் தானே. இப்படி போகும்போது இப்படி போய் ரவுண்ட் அடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு போறாரு. போய் 2-3 கடை, காய்கறி மார்க்கெட்டு, மளிகை கடை மார்க்கெட்டு எல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். இப்ப மாணவர் கேட்டாங்க உஸ்தாதிட்ட, உஸ்தாத் யாருங்க? சஹாபி ரசூல். மாணவர் யாருங்க? தாபிஇ. சஹாபிட்ட கேட்டாங்க, எஜமானே உங்க கூட வந்து சாமான் வாங்க வருவீங்கன்னு நினச்சி போனீங்க, எல்லா கடையும் சுற்றுனீங்க, ஒன்றும் வாங்க மாட்டீங்களே, எல்லா கடத்திலும் போனீங்க ஒன்றும் வாங்க மாட்டீங்களே, எதுவுமே வாங்கலையா நீங்கள், எதுக்காக பேர் கடத்திற்கு போனீங்க? இப்போ செல்லமாக பார்த்து சொன்னாங்க, இந்த தொந்தி யா பத்தான், பத்தான தொந்திக்கு சொல்றது, இந்த தொந்தி நீ கவனிக்கலையா? என்ன சொல், நான் இங்கேருந்து கிளம்பி அப்படியே ஒரு ரவுண்டு போய் யாரையெல்லாம் சந்தித்தேனோ, கடைத்தெருவில் நடந்து வரக்கூடியவர்கள், கடையை வைத்திருப்பவர்கள், அங்கே உட்கார்ந்திருப்பவர்கள், எதிரில் வரக்கூடியவர்கள், யாரையெல்லாம் சந்தித்தேனோ திரும்ப வர்ற வரைக்கும் சலாம் சொல்லிட்டே வந்தேன். பார்த்தீங்களா? ஆமா, ஒரு 1000 சலாமும் சொல்லியிருக்கேன். இதுக்காண்டி தான் வெளியே போனேன், வேற நோக்கம் இல்லைண்டா. ஏன்னா நான் அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா அவர் எனக்கு பதிலுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம், உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, பரக்கத் செய்வானாக, அத்தனை பேருடைய துவாக்கள் எல்லாம் கபூல் செஞ்சுக்குவாங்க. இவ்வளவு பேர் சேர்ந்து உனக்கு துவா செஞ்சிருக்காங்க, உனக்கு ரஹ்மத் வரட்டும், உனக்கு சாந்தி கிடைக்கணும், சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் இவ்வளவு பேர் சேர்ந்து உனக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க. வீட்டில் உள்ள பிரச்சனை தீர்த்து போயிடும். ஏதாவது ஒரு கவலையா இருந்துச்சுன்னா நான் சொன்ன பாணியை பின்பற்றுங்க. ஏதாவது ஒரு மனசுல கவலை இருக்கு, ஒரு பிரச்சனை தீரணும், ஒண்ணு வேணாம், இப்படி ஒரு 1000 பேர் சலாம் சொல்லு, ஒரு 1000 பேர் சலாம் சொல்லிட்டு உள்ள உட்காருங்க. 1000 பேரும் சேர்ந்து உனக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ் அவர் கவலையை நீக்கி வை, யா அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய், யா அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்ன்னு துவா செஞ்சிருக்கிறான் இல்லையா? அல்லாஹ் அந்த கவலையை தானா நீக்கிடுவான். ஹதீஸ் எடுங்க, போய் சும்மா உட்காந்துருக்கீங்க. ஹதீஸ் சொல்லும் டக்குன்னு எடுக்கிறது இல்லையா? இந்த ஹதீஸ் யார் அறிவிக்கிறாங்க? ஜி ரவாஹு மாலிக். ஜி எங்க வருது? وعن ابن عمر رضي الله تعالى عنه அறிவிக்கிறாங்க, يغدو معه الى السوق وقال اذا غدونا الى السوق لم يمر عبد الله بن عمر على سقاط ولا على صاحب بيعة ولا مسكين. ஏழை மிஸ்கீன், பிச்சை எடுக்கிற மிஸ்கீன் இருப்பாங்களே, அவங்கள பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. மிஸ்கீனின் ولا على احد الا سلم عليه. قال الطفيل وجئت عبد الله بن عمر يوما فاستبعني الى السوق. அவ மாணவர் பேர் துஃபைல், மாணவர் பேர் என்னங்க? துஃபைல். அவங்க சொன்னாங்க, فقلت له وما تصنع في السوق وانت لا تقف على البيع ولا تسأل عن السلع ولا تصوم بها. நிஜமான கூப்பிட்டு கடத்தலுக்கு வர்றீங்க, ஒரு சாமான் வாங்க மாட்டேங்கிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறீங்க, விற்கவும் மாட்டேங்கிறீங்க, வாங்கவும் மாட்டேங்கிறீங்க, இப்ப கடத்தலில் நீ கூப்பிட்டு சுத்துறீங்களே என்ன காரணம் என்று கேட்டார். வலா தஜ்லிசி மஜாலிசி சூக். அது யாரையாவது பார்க்க கடத்தலில் போய் ஒரு கடையில உட்கார்ந்து 2 நிமிஷம் பேசினாலும் இதுதான் வந்தீங்க, ஏதோ பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். எதுவும் வாங்கவும் மாட்டேங்கிறீங்க, பேசவும் மாட்டேங்கிறீங்க, அப்ப எதுக்கு என்னை கூட்டிட்டு வந்தீங்க என்று கேட்டேன். ஜி ஃபகால லி அப்துல்லாஹ் இப்னு உமர் யா அபா பத்ன். பத்ன்னா வயிறுக்கு சொல்லுங்க, அபா பத்ன் தொப்பை, திட்டுறது, செல்லமா திட்டுறதுங்க, தெரிஞ்சுங்களா? இந்த தொப்பை அப்படின்னு கால வக்கான துஃபைல் தா பத்ன், அவர் கொஞ்சம் தொப்பை தள்ளி இருந்துச்சு. இன்னமா நகுது மின் அஜ்லி ஸலாம், ஸலாத்துக்காக தானே வெளியே போறோம். நுசல்லிமு அலா மன் லகீனாஹு, யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவருக்கெல்லாம் சலாம் சொல்வதற்காகத்தான் நான் வெளியே சென்றேன். இது ஹதீஸ் பாய் முஅத்தா இமாம் மாலிக் இமாம் ரிவாயத் செய்ய சரியான ஹதீஸ் பாய். செய்யுங்களா இன்ஷா அல்லாஹ் தஆலா? பாய் நான் கதை பேசுறேன்னு நினைச்சிருக்கீங்களா? விளையாடுறது உங்களுக்கும் வேலை எனக்கும் வேலை இல்லைன்னு கதை சொல்றேன்னா, ஹதீஸுகள் ஒண்ணுமே ஒவ்வொரு ஹதீஸுக்கும் 1000 காசு தரணும், இலவசம்னு சொல்றேன் கேட்டுக்கோ.
ஒவ்வொரு ஹதீஸுக்கு நீ 1000 ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. ஏன்னா ஒரு ஹதீஸை தேடுறதுக்காண்டி புகாரி இமாம் லட்சக்கணக்கான ரூபா செலவு செஞ்சு ஊர் ஊரா சுத்துறாங்க. அப்படி இலவசமா சொல்லிக்கிட்டே வர்றேன் ஹதீஸை. உங்கள்ட்ட ஒன்னே ஒன்று எதிர்பார்க்குறேன். என்ன எதிர்பார்க்குறேன்? நீங்கள் அதை அமல் செய்யுங்க. ஒன்றாவது அமல் செய்யுங்களா இன்ஷா அல்லாஹ்? இப்போ இன்னைக்கு பயான்ல யார் யார் என்ன அமல் செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்களா? ஒன்னாவது முடிவு செஞ்சுட்டு வெளியே போகணும். நான் இங்கே நுழைவதற்கு முன் இருந்ததை விட இந்த பயான் கேட்ட பின்னாடி நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு அமல் செய்வதாக நான் முடிவு செய்து கொண்டேன் அப்படின்னு யாரை கை தூங்க? யாரை சொல்லுங்க? எல்லாருமே வா, எல்லாம் முடிவு செஞ்சீங்க. நெசமாலுமா? சும்மா எல்லாரும் தூரம் கை தூக்கல ஜால்ரால இல்லையா? நீங்க என்ன முடிவு செஞ்சீங்க சொல்லுங்க? திக்ர் செஞ்சுட்டே ஓட்டேன். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இனிமேல் வண்டி ஓட்டினா திக்ர் செஞ்சுட்டே ஓட்ட, நேரங்களை வேஸ்ட் பண்ணாம. ஏமா நீங்க திக்ர், நீங்க இனிமேல் நோயாளி அதிகமாக விசாரிக்கிறேன். டெய்லி ஒருத்தர் பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. உங்க சுற்று வட்டாரங்களில் நோயாளிகள் யார் யார், இந்த வீட்டில் அவங்க, இந்த வீட்டில் இவங்க, இந்த வீட்டில் இந்த பெரியவங்க இருக்கிறாங்க, லிஸ்ட் வச்சுங்க. ஆஸ்பத்திரிக்கு போங்க, ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. இப்போ யார் யார் வியாதி இருக்காங்க, யார் யார் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க பாருங்க. சரிங்க. கிறிஸ்துவர்கள் செய்கிறாங்க அந்த மாதிரி. கிறிஸ்துவில் பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி ஹாஸ்பிட்டலில் போய் ஒவ்வொரு ரூமாக போய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வியாதி நல்லா போயிடும், நல்லபடியாக நீங்கள் இருப்பீங்க, சரியா போயிடும் அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகிறாங்க. இது மாதிரி அவங்களோட பழக்கம் இருக்குது. நம்மளோட பழக்கத்தை போயிடுச்சு. ஜெயிலுக்கு போகிறாங்க, அனுமதி வாங்கிட்டு, அரசாங்கத்தை முறைப்படி எழுதி வாங்கி அனுமதி வாங்கிட்டு, நாங்கள் அவங்கள போய் நாங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறோம், நாங்கள் அவங்களுக்கு உதவி ஸ்வீட் கொடுக்க போகிறோம், எங்களுக்கு பர்த்டே லட்டு கொடுக்க போகிறோம், நாங்கள் அனுமதி வாங்குறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த எல்லாத்தையும் இப்போ கையெழுத்துலாம் வாங்கிட்டு அதுக்கு போகிறாங்க. போய் எல்லா ஜெயில் வாசிக்கு லட்டுலாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. நம்ம செய்யறதே இல்லை, அந்த பழக்கமே நம்மகிட்ட இல்லை. அஞ்சுலா நம்ம கூட இருக்க ஜெயிலுக்கு போனால் சரி வந்தால் பார்த்துக்கலாம். எத்தனை வருஷமா? 20 வருஷமா? அதை கண்டுக்கிறது, அதை பற்றி நமக்கு அதை பற்றி நமக்கு எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கண்டுக்கிறது இல்லை, ஜெயிலுக்கு போனாலும் கண்டுக்கிறது இல்லை, அடிபட்டாலும் கண்டுக்கிறது இல்லை. எங்கேங்க அவர் காணாம அப்படின்னு? அவர் நேற்று அடிபட்டு ஆற்று வச்சிருக்காங்க, இங்கேருந்து முடியாது, ஜிஹெச் முடியாது, கோயம்புத்தூர் அமைச்சாங்க. அப்படியா? சரி, எப்போ வருவாரான்? இந்த சொல்லலாம் சொல்லு. நம்மளுடைய கதி அப்படி போயிட்டு நப்சி, நான் நல்லா இருக்கணும், என் முன்னாடி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். எவன் எக்கேடு கட்டா என்ன? இது முஸ்லீமுடைய வாழ்க்கை கிடையாது, மோமினுடைய வாழ்க்கை கிடையாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருடைய கஷ்ட நஷ்டங்களையும் நான் பங்கெடுத்துக்கணும். இதுதான் ஒரு மோமினுடைய வாழ்க்கை. அவ்வளோமா இன்ஷா அல்லாஹ். நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க? உட்காந்தே சொல்லுங்க. திக்ர் செய்யறது பத்தி வேற அஜமான் எல்லாருக்கும் சலாம் சொல்லுது. மாஷா அல்லாஹ். இனி யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லணும். ஒரு ரவுண்டு கிளம்பிடணும், கடத்துறல காலையில் அவசரமாக கிளம்பிடணும். எதுக்குங்க? சலாம் சொல்ல போயிட்டு வரேன், காய்கறி வாங்க போறேன், கறி வாங்க போறேன், சலாம் சொல்ல போயிட்டு வரேன், கிளம்பிடணும். ஒரு ரவுண்டு அப்படியே போய் எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு வரும். இப்படித்தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. சஹாபாக்களுடைய வழிமுறை அது. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சேர்த்து மொத்தமாக சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சலாமும் பரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டுமாக. அவங்களும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் சலாம் சலாம். சிவமா இன்ஷா அல்லாஹ். நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க? சலாம் சொல்லுங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு முடிவு எடுத்து வச்சுங்க. விளைஞ்சுங்களா? அமல் செய்யுங்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்க. 25க்கு முடிக்கணும்னாங்க, 29 ஆச்சு. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்ம அனைவரையும் மன்னித்து அல்லாஹ் தஆலா அவனுடைய ஃபضலுக்கும் நம்ம அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. நாம் இன்னும் இது போன்ற பெருமானுடைய ஹதீஸுகளை கேட்ப தௌஃபீக் செய்வானாங்க. இது போன்று புதையல்கள் ஹதீஸ்ல இருக்கு. நம்ம கொஞ்சம் 4 ஹதீஸ் சொன்னேன் உங்களுக்கு. கோடிக்கணக்கான ஹதீஸுகள், லட்சக்கணக்கான ஹதீஸுகள், கிதாபுகள் இருக்கு. எல்லாத்தையும் கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.